நுணுக்கத்தோட உங்க தங்கச்சி கிட்ட போய் நீங்க பேசிப்பாரு, உங்க பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் பேசுங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கத்துக்க வாமா. 10 பேரை நீங்கள் அலையுங்கள், அல்லாஹ் நாடி அதுல 2 பேர் வந்தாங்கன்னா 50 பேர் இருக்குமா, 150 பேர் இங்க வருவாங்க. அந்த 150 பேர் ட்ரைனிங் எடுத்து நாளைக்கு போனாங்கன்னா புதுசா பள்ளிவாசல் வாங்கணும், இடம் பத்தாது. ஏன் அதை நம்ம செய்ய மாட்டேங்கிறோம்? நமக்கு அல்லாஹ் நேர்வழியை காட்டிட்டான்ல, இந்த நேர்வழியை நோக்கி நாம் மக்களை அழைக்க வேண்டுமா இல்லையா? இதை அல்லாஹ் அமானிதமாகத்தானே நமக்கு கொடுத்திருக்கிறான். இந்த அமானிதத்தை நாம் அடுத்தவர்களுக்கு சொல்லும் வரைத்தான் இதிலே அல்லாஹ் நம்மளுடைய பாதங்களை உறுதிப்படுத்துவான். இதை நாம் அலட்சியப்படுத்துவோம் என்று சொன்னால் அந்த நேர்வழியை அல்லாஹ் நம்மை விட்டு பிடுங்கி விடுவான். அல்லாஹ் நமக்கு நேர்வழியை காட்டி இருக்கிறான். அல்லாஹ் யாருன்றதை சொல்லிட்டான், மறுமை இருக்கின்றதை சொல்லிட்டான், நமக்கு புரிய வச்சுட்டான், விளங்க வச்சுட்டான். தெரிஞ்ச சத்தியத்தை நாம் மக்கள் மன்றத்தில் போய் சொல்லலனா இந்த அமானிதத்தை அல்லாஹ் வாங்கிட்டானா? அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான்? அவகாசத்தை கொடுத்து கொடுத்து பார்க்கறான். தாவா பணிக்கு வந்துரு, அழைப்பு பணிக்கு இங்க வந்து சேர்ந்துக்க. ஏதோ எதற்காகவோ கூட்டங்கள் கூடுது. கிரிக்கெட்டை பார்ப்பதற்கு லட்ச மக்கள் கூடுகின்றார்கள். ஆட்டம் பாட்டம் தியேட்டரை பார்க்கிறதுக்கு லட்சக்கணக்கில் மக்கள் கூடுகின்றார்கள். ஏன் நாம இப்படி யோசிக்க கூடாது? இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஆயிரக்கணக்கான பேரை நான் திரட்டுவேங்க இன்ஷா அல்லாஹ். அதுக்கு வேலிடான மார்க்கமா இல்லையா? இந்த சத்தியத்தை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா? அதற்காக நான் களம் இறங்குகின்றேன் என்று என்னைக்கு நாம் காலடி எடுத்து வைக்கிறோமோ அன்னைக்கு தான் அல்லாஹ்வுடைய உதவியை நாம உணர்வோம். அப்பதான் உண்மையான உணர்வே வரும். நீங்க போய் பாருங்க, இஹ்லாஸா 10 பேரை கூப்பிட்டு பாருங்க, மனசுல ஒரு மகிழ்ச்சி கிடைக்குங்க. அன்பார்ந்த சகோதரிகளே, நேர்வழி என்னும் அமானிதம் என்கின்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கின்றது. அல்லாஹ் நமக்கு இந்த இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தை பொருந்தி கொள்ளப்பட்ட மார்க்கமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றார். இந்த உலகத்தில் எத்தனையோ மதங்கள் சித்தாந்தங்கள் இருக்கின்ற நிலையில அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் இருக்கின்றது. இதைத்தான் அல்லாஹ் நேரான பாதை, நேரான வழி என்று அல்லாஹ் நமக்கு அங்கீகரித்து இருக்கின்றார். இதுதான் நேரான வழி என்று ஒரு ஆணுக்கோ அல்லது ஒரு பெண்ணுக்கோ தெள்ள தெளிவாக விளங்கிய பின்னால் நேர்வழி இது என்று தெரிந்து கொண்ட காரணத்தினால் அவருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுத்து விடுவானா, அல்லது அந்த நேர்வழியின்படி அவர் நடக்க வேண்டுமா? இப்ப நேர்வழி இது என்று விளங்கி நடப்பதற்கு வாழ்க்கையில என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்பதற்கான உரிய வழிகாட்டுதலை அல்லாஹ் ஒரு இறை தூதரை அனுப்பி இதுவெல்லாம் செய்ய வேண்டும், இதுவெல்லாம் செய்யக்கூடாது, இப்படி மார்க்க ரீதியாக நமக்கு ஏராளமான விஷயங்கள் எதையெல்லாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று நமக்கு அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் நேர்வழியாக காட்டி தந்திருக்கிறாங்கல்ல. அதை ஏன் நம்மால் அல்லது நம்மிலே சிலரால் அல்லது நம்மிலே பலரால் ஏன் அந்த நேர்வழியை நம்மால் விரும்பிய செஞ்சு உள்ளுக்குள்ள வேகமா போக முடியல? அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான் அப்படிங்கறத நாம நம்பிக்கை கொண்டிருக்கோம்ல. இந்த அல்லாஹ் இருக்கின்றான் அப்படிங்கறத நாம தகவலாக தெரிந்து வைத்திருக்கின்றோமா அல்லது உள்ளுணர்வாக நாம புரிஞ்சு வச்சிருக்கிறோமா? ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? ஒருத்தவங்க சொல்லக்கூடிய தகவல் அது காதால கேட்கிறோங்க, அதெல்லாம் என்னது? தெரிஞ்சுக்கிட்டோம். அல்லாஹ் ஒருத்தன் இருக்கான் அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா? ஆமா தெரியும்பா, சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன்பா. அல்லாஹ் ஒருத்தன் இருக்கான்பா. அல்லாஹ் ஒருத்தன் இருக்கான் நானே புரிஞ்சுக்கிறது, அதை பத்தி சிந்திச்சு யோசிச்சு ஆய்வு செஞ்சு அல்லாஹ் ஒருத்தன் இருக்கான். இப்ப நம்ம பயான்ல சொல்றோம் அந்த கடையில டீ நல்லா இருக்குங்கிறோம். இது என்னது? தெரிஞ்சுக்கிட்டது. உதாரணத்துக்கு வெளியில ஒரு கடை இருக்கு, சாத்தூர்னு ஒரு கடை, டீ கடை பேருன்னு வைங்க. சாத்தூர் கடையில டீ நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம், உங்களுக்கு எல்லாம் அறிவிச்சிட்டோம். இப்ப போகும்போது ஒருத்தர் கேட்கறாங்க, சேப்பாக்கத்துல எங்க டீ நல்லா இருக்கும்? சாத்தூர் கடையில டீ நல்லா இருக்குமாங்க. இது என்னது? தெரிஞ்சுக்கிட்டது. இப்ப இங்க இருந்து போனவங்க என்ன செய்றீங்கன்னா, நல்லா இருக்கும் நல்லா இருக்குங்க, டீ குடிச்சு பார்ப்பீங்கன்னு குடிச்சு பாக்குறீங்க, ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இதுல எது ரொம்ப வேலிடானது? நம்மளே குடிச்சு பார்த்து டீ சூப்பரா இருக்கு. ஒரு மருமகளை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு வந்துருச்சு, நம்ம வீட்டுக்கு மருமக வந்துருச்சு. என்னம்மா உனக்கு பிரியாணிலாம் ஆக்க தெரியுமா? அதெல்லாம் பிச்சு உதறுவேன் மாமி அப்படிங்குது. இப்ப நம்ம கிட்ட கேட்கறாங்க, என்னங்க உங்க மருமக பிரியாணி ஆக்குமா? அதெல்லாம் நல்லா ஆக்குமாங்கமே. ஆக்குமாமேன்னு தான் சொல்லுவாங்க, ஆக்குன்னு சொல்ல மாட்டாங்க. நல்லா கவனிங்க இந்த வார்த்தைய. அதெல்லாம் ஆக்குங்க. யாருங்க சொன்னா? அவங்களே சொன்னாங்க. எல்லாம் சொன்னாங்க. ஒரு நாள் என்ன செய்யறா, மருமக ஆக்குது. சாப்பிட்டு பாக்குறீங்க, உங்களையெல்லாம் பீட் பண்ற மாதிரி மருமக பிரியாணி ஆக்கிருச்சு. அடாடாடா, என் மருமக பிரியாணி ஆக்குவா பாருங்க, ஸ்ட்ராங்கா பேசுவீங்க. இப்ப ஏன் திண்டு பாத்துட்டீங்கல்ல? இப்ப
அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான் என்பதை தகவலாக தெரிந்து கொள்வதற்கும் அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கறத உணர்வதற்கும் உள்ள வித்தியாசம் வானத்துக்கு பூமிக்கும் உள்ள அளவுக்கு வித்தியாசம். இப்ப அல்லாஹ் இருக்கின்றான் என்பதை புரிந்து கொண்டால், ஒவ்வொன்றையும் உற்று கவனித்தால் அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கும். எந்தெந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது அல்லாஹ் இருக்கிறான்றது கன்ஃபார்ம் ஆகும். நான் உயிரோட இருக்கிறேன்ல, இது அல்லாஹ் ஒருத்தன் இருக்கான்றதுக்கு பெரிய ஆதாரம் இது. ஏன்னா என் உயிர் எங்க இருக்குன்னு எனக்கே தெரியாத, அப்ப என்ன படைச்சவன் ஒருத்தன் இருக்கான்றதுக்கு அது மிகப்பெரிய ஒரு ஆதாரம். வேற என்ன ஆதாரம்? வானத்தை பார்க்குறோம், அது எந்த தூணுமே இல்லாம அப்படி அல்லாஹ் கேட்கிறான், அல் தரா மின் ஃபுத்தூர், அதுல ஏதாவது நீ விரிசல பாக்குறியா? நீ ஒரு கட்டணம் கட்டுற வீரில் விட்டுறா, நான் வச்சிருக்கிறேனே அல் தரா மின் ஃபுத்தூர், அதுல ஏதாவது நீ விரிசல பாக்குறியா? நீங்க அப்படி பார்த்தீங்கன்னு வியந்து போயிருவீங்க. உன் பார்வைகள் தான் மீண்டு வரும், அதுல எந்த விரிசலையும் நீ பார்க்க மாட்டேன்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான்? அல்லாஹ் தபாரக்கல்லதி சூரால 67வது அத்தியாயத்துல அடுத்தடுத்து சொல்லுவதை நாம பார்க்கிறோம். அப்படி அவனுடைய படைப்புகள்லாம் பிரமிப்பா இருக்கும். நம்ம என்னைக்காவது வானத்தை இப்படி பார்த்துருப்போமா? அந்த கண்ணோட்டத்தில் பார்க்க மாட்டோம். இப்போ மழை வருதான்னு பார்ப்போம், ஏன்னா துணி காய போட்டிருக்கோம்ல. நம்ம மைண்ட்ல என்ன ஓடும்? கோதுமை காய போட்டோம், மழை வந்துட போகுது, மழை வந்துச்சுன்னா காய போட்ட பெட்ஷீட் வீணா போயிடும், இதுதான் நமக்கு ஓடுமே ஒழிய அந்த வானத்தை பார்த்தது விரிசல் இல்லாம இருக்கு, இதை படைச்சவன் யாரு அப்படிலாம் சிந்திச்சா அங்க இறை உணர்வு வந்துடும் நமக்கு. இதை விட்டு நம்ம ரொம்ப தூரமா போய்கிட்டே இருக்கும். ஒரு மனிதனுக்கு இறை உணர்வுகள் எந்த அளவுக்கு பசுமையாக இருக்குதோ அப்பதான் இறை கட்டளை அவனுக்கு பயனளிக்கும். இறை உணர்வே பசுமையாக இல்லைன்னு சொன்னா இறை கட்டளைகள்லாம் அவனுக்கு எடுபடாது, பயான்கள்லாம் யூஸ் ஆகாது. சரி, இறைவனை நம்பிட்டோம், இறைவன் இருக்கிறான்றதை எனக்கு உணர்வு ரீதியா புரிஞ்சு, அடுத்தவங்க சொல்லல எனக்கே புரிஞ்சிருச்சு அல்லாஹ் இருக்கான்பா. எதுக்காக அல்லாஹ் இருக்கான் என்னைக்காவது நம்ம யோசிச்சிருப்போமா? இறைவனிடத்திலே நாம், இறைவா நீ ஒருவன் இருக்கின்றாய், நீ தான் என்னை படைத்திருக்கின்றாய், எதற்காக என்னை படைத்தாய் என்ற கேள்விய உளமான நாம் எழுப்பினோம்னா அல்லாஹ் நமக்கு ஒரு பதில சொல்றான். என்ன பதில சொல்றான்? வணங்குவதற்காக படைச்சேன்னு சொல்றான். இப்ப நம்ம எல்லாரும் வணங்கிக்கிட்டேவா இருக்கிறோம்? காலையில இருந்து நைட்டு வரைக்கும் இபாதத்திலே ஊறி தலைக்கிறோமா? இல்ல. அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கையை தான் நீங்களும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா? இல்ல. வாழ்ந்து கொண்டிருந்தால் சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிஞ்சிட்டான், பெரும் பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் தந்து விட்டான். ஆனால் நேர்வழி இது என்று அல்லாஹ் நமக்கு காட்டிய பின்னால் அந்த நேர்வழியில ஏன் நம்மால் போக முடியவில்லை? நம்முடைய வாழ்க்கையினுடைய சிஸ்டம் எப்படி இருக்கின்றத நீங்க பாருங்களேன். ஒருத்தங்க ஒரு கடை வச்சிருக்காங்க, அதுல ஒருத்தர் வேலைக்கு சேர்றாரு. ஓனர் யாருப்பா? நீங்க தாங்க ஓனரு. சரி, ஓகே. கடையில் என்னென்ன வேலைலாம் இருக்குப்பா, நீ அதெல்லாம் செய்யணும், டெய்லி 1000 ரூபாய் சம்பளம். அவரா சரிங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. திருப்பி கேட்குறாரு, யாருப்பா ஓனரு? நீங்கள் தான் ஓனரு. சரி, ஓகே. இப்போ என்ன செய்கிறாருன்னா, டெய்லி காலையில் வந்துடுவார் கரெக்டாக, வாசலில் சேர் போட்டு உட்காந்துக்குவார். போகிற வரவன்ட்டெல்லாம் என்ன செய்யறதுனா டீ வாங்குறது, சமோசா வாங்குறது, கொஞ்ச நேரம் கழித்து சுண்டல் வாங்கி சாப்பிட்றது, மோர் வாங்கி குடிக்கிறது. கடைக்குள்ளே கடை வேலையே பார்க்க மாட்டார். எங்கே தான் வேலை செய்வார்? கடைக்கு வெளியே நின்று போகிற வர தீமண்டத்தெல்லாம் சாப்பிட்டுட்டு 10 மணி ஆனோடனே சம்பளம் கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிட்டாருன்னு வைங்களேன். டெய்லி இதே வேலையை பண்ணிட்டு இருக்காரு. இவரை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? ஏண்டா நீ போகிற வர வேண்டியெல்லாம் டீ வாங்கி, அது கணக்கு வேற கடை கணக்கில் எழுதி விட்டுறான். அவளையும் தின்னுட்டு அவன் தின்றது 500 ரூபாய்க்கு இருக்கும் போல. போகிற வரவங்கள்ட்ட எல்லாம் வாங்கி தின்னுட்டு கடையில் எந்த வேலையுமே செய்யாமல், ஓனர் யாருப்பான்னு கேட்டால் நீங்கள் தான் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் எந்த வேலையுமே செய்யலைன்னா இவனை கடையில் வச்சிருக்கதே வேஸ்ட்டு தானே. இப்போ நம்ம அல்லாஹ் என்ன செஞ்சிட்டோம்? உன் எஜமானன் யாரு? அல்லாஹ். இப்போ அல்லாஹ் என்ன வேலை சொல்லிட்டான்? நம்ம என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? நம்ம வேலையை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் எப்போ கேட்டாலும் என்ன சொல்லுவோம்? உன் எஜமானன் யார்? அல்லாஹ் தான்ப்பா எஜமானன். தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் உங்க எஜமானன் யாருங்க? அல்லாஹ் தாங்க எஜமானன். அல்லாஹ் எதுக்கு படைச்சான்? வணங்க தாங்க படைச்சான். ஆனால் செய்யறதெல்லாம் என்ன? அப்போ அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னு கேட்குறேன். அப்பப்போ நம்ம என்ன செய்வோம்னா, கொஞ்சம் அப்பப்போ கடைக்குள்ளே அப்படி பார்த்துப்போம். அதை வட்டி பார்த்துட்டு கடைலாம் இருக்குப்பா, எங்க செருப்புலாம் அடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது, அதை அந்தந்த இடத்துல இருக்குன்னு பார்த்துட்டு போயிடுறது. அப்பப்போ தலையை காட்டிட்டு போகிறது சரியா? அல்லது அல்லாஹ்வை வணங்குவது என்றால் அது என்ன என்று புரிந்து கொண்டு அதுக்குள்ளே டிராவல் பண்ணுவதா? நேர்வழி என்பது ஒரு அமானிதம்.
அல்லாஹ் இந்த நேர் வழியை நமக்கு காட்டிவிட்ட பின்னால், இறைவா இந்த நேர் வழியை நீ கொடுத்தாயே நான் என்ன செய்யணும்னு என்னைக்காவது நம்ம அல்லாஹ்விடத்துல கையேந்தி இருக்கிறோமா? நீ ஒருவன் இருக்கின்றாய், நீ தான் என்னை படைத்தாய், நீ தான் என்னுடைய எஜமானன், நான் என்ன செய்யணும் அப்படின்னு உளமாற கேட்டா அந்த செய்யணுங்கிற எண்ணம் வந்தால் அப்பதான் இந்த குர்ஆன் ஹதீஸ்க்குலாம் ஒரு வேலிடு வரும். இந்த நேர்வழியின் பால் நான் நடப்பதிலே நமக்கு உள்ள நடைமுறை சிக்கல் என்னங்கிறத என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கிறோமா? ஏன் நம்மளால இந்த மார்க்கத்தை அப்ளை பண்ண முடியல? லைஃப் ஸ்டைல்ல, நடைமுறை வாழ்க்கையில இந்த மார்க்கத்தின்படி ஏன் என்னால் வாழ முடியவில்லை? கொஞ்சம் கொஞ்சம் வந்து வந்து போகுது. சில நேரங்கள் கொஞ்சம் கூடுது, பல நேரங்கள் குறைஞ்சிருது. ஜான் ஏறினா முளம் சறுக்குது, முளம் ஏறினா ஜான் சறுக்குது. சில நேரம் 5 நேரம் தொழுகிறேன், சில நேரம் 4 வக்து தான் தொழுகிறேன், சில நேரம் தொழுகையை என்னை விட்டு போயிடுது. திடீர்னு ஒரு படத்தை பார்த்துட்டு உட்கார்ந்துறேன், திடீர்னு கெட்ட வார்த்தை பேசுறேன், திடீர்னு புறம் பேசுறேன். எனக்குள் நான் பல பரிணாமங்களை எடுத்துக்கொண்டு நானே என்ன செய்யறேன், மூளை குழம்பிய நிலையில சில நேரங்கள்ல ஆகிவிடுகின்றேன் என்று சொன்னால் நானே நிதானமாயிட்டு என்னை பத்தி யோசிக்கிறேன். ஆகா, நம்ம அந்த வார்த்தை பேசியிருக்க கூடாது, என்ன இருந்தாலும் நம்ம மருமகளை அப்படி சொல்லியிருக்க கூடாது, என்ன இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரியை பத்தி நம்ம புறம் பேசியிருக்க கூடாது, என்ன இருந்தாலும் அந்த வார்த்தை நம்ம சொல்லி நம்மளே என்ன செய்யறோம், நிதானம் அடைஞ்சு ஆஹா தப்பு பண்ணிட்டோமே, அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். இந்த ஐசோலேஷன்லேயே நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கின்றதே ஒழிய ஒரு தெளிவு நம்மிடத்தில் ஏன் வரவில்லை? ஏன் நம்ம ஒரு அப்கிரேட் ஆகி அடுத்த ஸ்டேஜுக்கு ஏன் நம்மளால போக முடியல? அங்கொன்றும் எங்கொன்றுமாக மனிதன் என்ற அடிப்படையில் சில பலகீனங்கள் வந்தால் அது வேற விஷயம். மிகப்பெரிய அளவுக்கு ஐசோலேஷன் இருக்குது, ஒரு தெளிவற்ற நிலையே நம்முடைய வாழ்க்கையில இருக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத திருப்பி திருப்பி யோசிக்கணும். நம்ம யோசிச்சாதான் ஒரு தெளிவான பதிலே கிடைக்குங்க. இப்ப இறைவன் எதுக்கு இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்டோம்லங்க, அந்த பதிலுக்குள்ளதான் எல்லாமே அடங்கியிருக்கு. இறைவன் இருக்கிறான், அவன் நேர்வழி காட்டுறான். அந்த நேர்வழியை நான் எடுத்துக்கொள்வதற்கு தயாரா இல்லை. எனக்கு ஒருத்தன் வழி காட்டுறான், யாரு? சைத்தான் ஒரு வழியை காட்டுறான், அதைத்தான் நான் பல நேரங்களில் எடுத்துக்கிறேன். இந்த நாள் எப்படியாப்பட்ட நாள் தெரியுமா? இந்த இடம் எப்படியாப்பட்ட இடம் தெரியுமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கேள்விகளை கேட்டுவிட்டு சொன்னார்கள். ஒரு மனிதனுடைய மானம் புனிதமானது என்று சொன்னார்கள். ஒரு மனிதனுடைய மானம் என்பது சில நேரங்களில் அவனுடைய உயிரை விட அவன் பெருசா நினைக்கிறான். ஆனால் நம்முடைய எத்தனை பேருடைய வாழ்க்கையில் நம்ம மானத்தோடு நம்ம விளையாடி இருப்போம்? சர்வ சாதாரணமாக நம்ம பிறருடைய மானங்களில நம்ம விளையாடி இருப்போம், விளையாடி கொண்டிருக்கிறோம். அந்த புனிதத்தை என்ன செய்யக்கூடாது, அவமானப்படுத்தி கண்ணிய குறைவாக ஆக்கிவிடக் கூடாது என்று அல்லாஹ் உபதேசம் செய்கின்றான். ஷைத்தான் இங்க ஒரு உபதேசம் பண்றான். இல்ல நீ அதை போட்டு நல்லா தாழ்ச்சி விடு, அடிச்சு மானத்தை வாங்க. அவளை நம்ம ரூட்ல கிராஸ் பண்ணிட்டால, குப்பையை கூட்டி நம்ம வீட்டு வாசல்ல வச்சுட்டா அவளை சும்மா விடக்கூடாது, அவளை ஒரு வழி பண்ணிரு என்று ஷைத்தான் ஒரு வழிகேட சொல்றான். அப்ப நேர்வழி ஒரு அமானிதம் அப்படிங்கறத நாம விளங்குவோம் என்று சொன்னால், அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான் என்று சொன்னா அவன் என்ன வழியை காட்டுறாங்கிறத அப்படி அதையெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கணும். ஆனால் யதார்த்த வாழ்க்கையிலே ஷைத்தான் நம்மள என்ன செய்யறான், பேசிக்கொண்டே இருக்கின்றான். இதை நம்ம புரிஞ்சுக்கிறதே கிடையாது. இந்த விழிப்புணர்வு இல்லைன்னு வைங்களேன், நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஷைத்தான் சொல்றதை கேட்டு நம்ம பாட்டுக்கு ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டே இருப்போம். அந்த பழக்கத்தில் இருக்கிறதுனால இந்த பக்கம் வர்றது கஷ்டம். எழுதி வச்சுக்கோங்க. தாவாவுக்கு வாங்க, வீடு வீடா நம்ம போகுவோம், மார்க்கத்தை மக்கள் மத்தியில் சொல்லுவோம், நம்ம ஒரு சபையை ஏற்படுத்துவோம், இங்க ஒரு கம்யூனிட்டியை உருவாக்குவோம், ஒரு தௌஹீத் வட்டத்தை நாம உருவாக்குவோம். இப்படி உருவாக்குனதுனால தான் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு இவ்வளவு பெண்கள் இங்க உட்கார்ந்துருக்கும். இன்னும் இதை நம்ம பெருசாக்கணும். இதன் பக்கம் வாங்கினா ஏன் பலரால் ஒரு பங்களிப்பை ஏன் செய்ய முடியவில்லை? ஏன் முடியல? இது நன்மையான காரியன்றது விளங்குது. இல்ல அப்படின்னா நீங்க ஏதோ ஒரு வாதத்தை எடுத்து வைங்க. ஜி அதெல்லாம் யாருங்க சொன்னா தாவா பண்ணி செய்யணும்னு யார் சொன்னா? அப்படி மார்க்கத்தில் இருக்குதா, குர்ஆன்ல இருக்குதா? அவங்கவுங்க இது எல்லாம் நேர்வழி காட்டுவாங்க. நம்ம யாருங்க போய் தாவா செய்யறது? அப்படி நீங்க ஏதாவது ஆதாரத்தை வச்சிருக்கிறோமா? இல்ல. நாளைக்கு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல எனக்கு அல்லாஹ் வெகுமதி அளிப்பதாக இருந்தால், நான் வீட்டில் இட்லி சுட்டேன், தோசை சுட்டேன், துணியை துவச்சி காய போட்டேன், பாத்திரத்தை கழுவுனேன், யூனிஃபார்ம் அயன் பண்ணி கொடுத்தேன், இதை சொல்லிக்கிட்டு அல்லாஹ்ட்ட என்ன செய்ய முடியாது. அப்ப எதை சொன்னா வேலிடா இருக்கும்? இறைவா உன்னுடைய பாதையில என்னுடைய வாழ்க்கையை நான் அர்ப்பணித்தேன். எதற்காக? அழைப்பு பணிக்காக.
உன்னுடைய மார்க்கத்தை மேலோங்க வேண்டும் என்பதற்காக, உன்னுடைய பெருமையை உலகம் எங்கும் சொல்வதற்காக, நான் வாழ்ந்த பகுதியில் சொல்வதற்காக நான் களத்தில் இறங்கினேன் என்று சொல்லுவதற்கு தக்க ஒரு பாதையை அல்லாஹ் நமக்கு ஆக்கியிருக்கின்றான். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? இதுல வருவதிலே நமக்கு ஆர்வங்கள் சில நேரம் வருது, அல்லாஹ்வுடைய அருளால் சில நேரங்கள் வந்துருது, பல நேரங்கள் தொய்வாயிரும். அந்த தொய்வுக்கு என்ன காரணம்? நீங்க நல்லா டீப்பா யோசிச்சீங்க. பின்னாடி யாரு இருப்பா? ஷைத்தான் இருப்பான், கண்டிப்பா இருப்பான். அவன் விட மாட்டான். நம்ம முன்னாடி வந்து வழி கெடுப்பேன், பின்னாடி வந்து வழி கெடுப்பேன், வலது பக்கம் வருவேன், இடது பக்கம் வருவானா, என்ன எப்படி வருவான்றீங்க? பிசிக்கலா நேராவே முன்னாடி வந்துருவானா? இப்ப 4 பேர் உங்களை சுத்தி இருக்காங்களே, இப்ப ஷைத்தான் எந்த பக்கம் வருவான்? உள்ளத்திலே வருவான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். உள்ளத்தில் என்ன செய்வான்? வந்து ஊசலாட்டத்தை போடுவான். அதுக்கு தான் உதாரணமா 4 பக்கம்ங்கிறாங்க. அப்ப பிசிக்கலா வருவானா, ஒரு ஆள் மாதிரி வருவானா, வந்து நம்மளை இது பண்ணுவானா, அது ரெண்டாவது. ஆனா உள்ளத்திலே தான் என்ன செய்வான்? ஊசலாட்டத்தை போடுவான். அதுல ஒண்ணு பிறருடைய மானத்தை வாங்க வைக்கிறது, அதுல ஒண்ணு தாவா பணியில தொய்வாக்குறது, அதுல ஒண்ணு தொழுகையில கவனம் இல்லாம ஆக்குறது, அப்படியே தொழுகை வந்தாலும் அந்த தொழுகைக்குள்ள கவனம் இல்லாம ஆக்கிறது, அதுல ஒண்ணு பயானுக்கு வராம ஆக்குறது, அப்படியே பயானுக்கு வந்தா பயான்ல கவனம் இல்லாம ஆக்கிறது. ஒரு காலகட்டத்தில் குரானோடு நமக்கு ஒரு செழுமையான தொடர்பு இருந்திருக்கும். காலங்கள் போக போக அந்த குரானை விட்டு இந்த வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், சமூக வலைத்தளங்கள்லாம் தடுத்துக்கிட்டே இருக்கும். அல்லாஹ் ஒரு நேர்வழியை காட்டுறான், ஆனா ஷைத்தான் ஒரு வழியை காட்டுறான். நாம் எதை தேர்ந்தெடுக்க போறோம்? அல்லாஹ்வுடைய பாதையைத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால், இதையெல்லாம் விழிப்புணர்வோடு நாம் கவனித்துக் கொண்டு கொஞ்சம் அசந்திங்கன்னா நாம் அப்படி செய்யறோங்கிறதே நமக்கு மறந்து போயிடும். நம்மளை அறியாமலேயே ஷைத்தான் என்ன செய்வான்? நமக்குள்ள வந்து அந்த அந்த காரியங்கள்லாம் செய்ய வச்சிருவோம், நம்மளை கொண்டே செய்ய வச்சிருவான். இப்ப அல்லாஹ் கொடுத்த அந்த நேர்வழியை நாம தவற விட்டு விடுவோம் என்பதை புரிந்து கொண்டு நாம அல்லாஹ்வுடைய பாதையிலேயே அந்த பயணத்தில் கிளியராக போக வேண்டும் என்று சொன்னால், இந்த கம்யூனிட்டியை நாம் என்ன செய்யணும்? நீங்க அதிகமா சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், பேசிக்கிட்டே இருக்கீங்க, எப்பவுமே பேசுறீங்க. எதை பத்தி பேசுறீங்க? அல்லாஹ்வை பத்தி பேசுறீங்க, மறுமையை பத்தி பேசுறீங்க, நன்மையை பத்தி பேசுறீங்க. தொழுகைக்கு வாங்க, ஒரு அம்மா ஃபோன் பண்ணி இன்னொருத்தவங்கள்ட்ட பேசுறாங்க, அம்மா தொழுதியாமா, இன்னைக்கு காலையில ஃபஜ்ர் தொழுதியாமா. அவங்களுக்குள்ளே ஒரு பேசிக்கிறாங்க, ஒரு 4 பேர் சேர்ந்துக்கிட்டு, நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி ஞாபகம் போட்டுங்க, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஞாபகம் போட்டுறேன், நம்ம தொழுகையாளியா இருக்கணும். நமக்குள்ள ஒரு 10 பேர் சேர்ந்துக்கிறாங்க, வாங்க இந்த வாரம் பெண்கள் பயான் இருக்கு, வழக்கமா நம்ம கிளையில 30 பேர் வருவாங்க, இதை ஒரு 60 பேரை நம்ம ஆக்குவோம். முடியுமா முடியாதா? அந்த வேலையை நம்ம செய்ய மாட்டேங்கிறோம். அதான மேட்ரு. இப்ப எது தடையாக இருக்குது? இன்னைக்கு ரொம்ப ஈஸிங்க தாவா பண்ணி செய்யறது. அல்லாஹ் நமக்கு எவ்வளவு இலகுவாக்கி வச்சுட்டான். உங்க சர்க்கிள்ல இருக்கக்கூடியவர்களை ஒருத்தங்க நினைச்சாங்கன்னா 2000 பேரை கல்யாணத்துக்கு கூப்பிடுறாங்க. எவ்வளவு பேரை கூப்பிடுறாங்க? ஒரு அம்மாவுக்கு 2000 பேரை திரட்டக்கூடிய அளவுக்கு திறன் இருக்கு ஒருத்தவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும். ஆனா ஒரு பயானின் வந்தா அந்த 100 பேருக்கு நம்ம சொல்றோமா? நீங்க யாருமே வரலங்க. அது அவங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில உள்ளது. நான் என்ன கேட்கிறேன், நம்ம அதுக்கான உண்மையான இன்புட்டை கொடுத்துட்டோமா? மனசார இறைவா, இந்த சேப்பாக்கம் கிளையில பயான் இருக்கு, ரொம்ப வலியணும், இந்த 100 பேரையும் நான் என்ன செய்ய போறேன்? அழைக்க போறேன். முடிஞ்சா வீட்டுக்கு போய் கூப்பிட போறேன். அதை எப்படி சொல்லணுங்கிறத கத்துக்க போறேன். அதனுடைய நன்மைகளை நான் விளக்க போறேன். இப்படி நீங்க முடிவு பண்ணி ஒரு ஆள்டையும் 10 நிமிஷம் பேசிக்கிட்டே இருக்கீங்க. 3 மணி நேரம் 4 மணி நேரம் இதற்காக ட்ரை பண்ணிட்டீங்க. அந்த 100 பேர்ல 10 பேர் வந்துட்டாங்க. இப்ப என்ன செய்வீங்க? நீங்க நேரான பாதைக்குள்ள போய்கிட்டு இருக்கீங்க. வல்லதீன ஜாஹது ஃபீனா லநஹதி அன்னஹும் சுபுலனா. யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே முயற்சி செய்கின்றார்களோ அந்த பாதையை அல்லாஹ் லேசாக்கும். அல்லாஹ் கூப்பிடுவான், வா வா வா. இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ரு கிடைச்சவனே செய்தி தெரியுமா அப்படின்னு என்ன அர்த்தம்? முக்கியமான மேட்ரு மாட்டிக்கிருச்சு, அவன் கூட ஓடி போயிட்டான். அது மெதுவா அதை கொண்டு போய் எங்கேயே சொல்லணும். வைங்க, நைட்லாம் மண்டை வெடைச்சிடும் கிளவிக்கு, மண்டை மூளை செதறி தூங்கவே தூங்காது. என்ன போய் குர்ஆன் ஹதீஸா பேச போற? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா? இறுதி ஹஜ்ஜில என்ன பயான், அதான் பேச போறோம். எவ்வளவு பவர்ஃபுல்லா வேலை செய்யறான் பாருங்க. தாவா பணி இப்ப எப்படி நடக்குது? இப்ப பத்திக்கிட்டு எரி செய்தி தெரியுமான்ற தாவா பணி, அது ஒரு தாவாங்க. அது சைத்தானுடைய தாவா. அது உண்மையில எப்படி செஞ்சிருக்காங்க வரலாறுல நீங்க எடுத்து பாருங்க. ரசூலா மிஹ்ராஜ் பயணம் போனாங்க. போனதை கேட்ட உடனே
அபுஜஹல் நினைக்கிறேன். அது பார்த்தாக்கா வானத்துக்கு போனாங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. மெஹராஜ்ன்றது வானத்துக்கு போனது தானே. ஒரே இரவுல எங்க போறாங்க? பைத்துல் முகத்தஸ்க்கு போறாங்க. இவ்வளோ நாள் இவங்க என்ன சொல்றாங்கன்னா முகமது நபியை பைத்தியம் சொன்னாங்க, மக்கள் நம்பல. இப்போ இவனுக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்சிருச்சு. எது? பைத்தியம் சொன்னா மக்கள் நம்புற மாதிரியான மேட்ரு இது. ஒரே நைட்ல எப்படி பைத்துல் முகத்தஸ் போக முடியும்? ஒரே நைட்ல எப்படி வானத்துக்கு சொர்க்கத்துக்கு போயிட்டு வர முடியும்? சரியான மேட்ரு கிடைச்சிருச்சு. இப்ப அவன் நல்ல வேஷம் போட்டுட்டு ரசூலாட்ட வரான். ஆமா, இதை செய்தி இருக்காமே, என்ன செய்தி? அப்ப ரசூலா சொல்றாங்க, ஆமா நான் மெஹராஜ் பயணத்துக்கு போனேன். ஒரே இரவுல அல்லாஹ் என்ன செஞ்சான்? இங்க மக்காவிலிருந்து பைத்துல் முகத்தஸுக்கு அல்லாஹ் என்ன வந்து அழைச்சிட்டு போனான். அங்கிருந்து நான் என்ன செஞ்சேன்? மெஹராஜ் பயணத்துக்கு போனேன். அங்க என்னென்ன பார்த்தீங்க? சோ இதெல்லாம் பார்த்து இப்ப இவன் போய் பயானுக்கு ஆளை கூப்பிட போறான். யாரு? வாங்க வாங்க வாங்க, முகமது ஒரு மேட்ரு சொல்ல போறாரு. இப்ப தாவா பணியில யாரு இருக்கா? இந்த செய்தான் போய் என்ன செய்யுதுன்னா இருக்கிற செய்தானெல்லாம் கூட்டிட்டு வருது. எதுக்காக? அல்லாஹ்வுடைய தூதர் மீது பைத்தியக்கார பட்டம் கெட்டுவதை எவ்வளவு ஆர்வம் பாருங்க. இதுதான் நம்மள பல பேர் செய்தி தெரியுமா செய்தி தெரியுமான்னு வீடு வீடா ஏறுறது, போன் போட்டு பேசுறது. நான் கேட்கிறேன், இந்த ஆர்வத்துல ஒரு காவாசிங்க உருத்தோட உங்க தங்கச்சி கிட்ட போய் நீங்க பேசி பாருங்க, உங்க நாத்தனார்ட்ட போய் பேசுங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட போய் பேசுங்க. வாமா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கத்துக்க வாமா, கூப்பிடுங்களேன். 100 பேர் வேண்டாம், 10 பேரை கூப்பிடுங்க. ஒருத்தரும் 10 பேரை கூப்பிடுங்க. ஒரு ஆள் 10 பேர். உங்களுக்கு 100 பேர் தெரியும். திருப்பி சொல்றேன், உங்களுக்கு 100 பேர் தெரியும். சேப்பாக்கத்துல 10 பேரை நீங்கள் அலையுங்கள். அல்லாஹ் நாடி அதுல 2 பேர் வந்தாங்கன்னா இப்ப எவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கோம்? 50 பேர் இருக்கோமா? 150 பேர் இங்க வருவாங்க. அந்த 150 பேர் ட்ரைனிங் எடுத்து நாளைக்கு போனாங்கன்னா புதுசா பள்ளிவாசல் வாங்கணும், சேப்பாக்கத்துல இடம் பத்தாது. ஏன் அதை நம்ம செய்ய மாட்டேங்கிறோம்? என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன். நமக்கு அல்லாத நேர்வழியை காட்டிட்டான்ல, இந்த நேர்வழியை நோக்கி நாம் மக்களை அழைக்க வேண்டுமா இல்லையா? இதை அல்லாஹ் அமானிதமாகத்தானே நமக்கு கொடுத்திருக்கிறான். இந்த அமானிதத்தை நாம் அடுத்தவர்களுக்கு சொல்லும் வரைத்தான் இதிலே அல்லாஹ் நம்மளுடைய பாதங்களை உறுதிப்படுத்துவான். இதை நாம் அலட்சியப்படுத்துவோம் என்று சொன்னால் அந்த நேர்வழியை அல்லாஹ் நம்மை விட்டு பிடுங்கி விடுவான். நீங்க ஒரு பையனுக்கு போன் வாங்கி தரீங்க, உதாரணத்துக்கு சொல்றேன், நேர்வழியோடு போனை கம்பேர் பண்ண முடியாது, புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்றேன். அந்த போனை கீழே போடுறான், மேலே போடுறான், கண்ட மாணிக்கு பண்ணி போனை பிடுங்கி வச்சிருக்கீங்க, போடா போனங்கன்னு உடச்சு போட்டுறாதுன்னு சொல்லி வாங்கிருக்கீங்களா இல்லையா? அல்லாஹ் நமக்கு நேர்வழியை காட்டியிருக்கிறான். அல்லாஹ் யாருன்றதை சொல்லிட்டான், மறுமை இருக்கின்றதை சொல்லிட்டான், நமக்கு புரிய வச்சுட்டான், விளங்க வச்சுட்டான். தெரிஞ்ச சத்தியத்தை நாம் மக்கள் மன்றத்தில் போய் சொல்லலைனா இந்த அமானிதத்தை அல்லாஹ் வாங்கிட்டானா? அல்லாஹ் இதை குறித்து சொல்லி காட்டுறான். ஒரு மனிதனுடைய வரலாற்றை அவர்களுக்கு நீர் ஓதி காட்டுவீராக. நம்முடைய புறத்திலிருந்து நாம் அவனுக்கு அத்தாட்சியை வழங்கியிருந்தோம், அவன் அதை விட்டு விலகினான், ஷைத்தான் அவனை பின்தொடர்ந்தான். நாம் நாடி இருந்தால் அவனை நம்முடைய அத்தாட்சியை கொண்டு ஈடாற்றிருப்போம். ஆனால் அவன் உலகத்தின் பக்கம் சாய்ந்து விட்டான். இவனுக்கு உதாரணம் நாயை போன்றது அப்படின்னு அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான். அப்ப அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான்? அவகாசத்தை கொடுத்து கொடுத்து பார்க்கறான். தாவா பணிக்கு வந்துரு, அழைப்பு பணிக்கு இங்க வந்து சேர்ந்துக்க. எதற்காகவோ கூட்டங்கள் கூடுது. சினிமா நடிகனை பார்ப்பதற்கு கூட்டம் கூடுகின்றது, கிரிக்கெட்டை பார்ப்பதற்கு லட்சோப லட்ச மக்கள் கூடுகின்றார்கள், ஆட்டம் பாட்டம் தியேட்டரை பார்க்கிறதுக்கு லட்சக்கணக்கில் மக்கள் கூடுகின்றார்கள். ஏன் நாம இப்படி யோசிக்க கூடாது? இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஆயிரக்கணக்கான பேரை நான் சேப்பாக்கத்துக்குள்ள திரட்டுவேங்க இன்ஷா அல்லாஹ். அதுக்கு வேலிடான மார்க்கமா இல்லையா? கண்டென்ட் இருக்கக்கூடிய மார்க்கமா இல்லையா? இந்த சத்தியத்தை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா? அதற்காக நான் களம் இறங்குகின்றேன் என்று என்னைக்கு நாம் காலடி எடுத்து வைக்கிறோமோ அன்னைக்கு தான் அல்லாஹ்வுடைய உதவியை நாம உணர்வோம். அப்பதான் அந்த உண்மையான உணர்வே வரும். நீங்க போய் பாருங்க, இஹ்லாஸா 10 பேரை கூப்பிட்டு பாருங்க, மனசுல ஒரு மகிழ்ச்சி கிடைக்குங்க. அல்ஹம்துலில்லாஹ், இறைவா நைட்ல படுக்கும் போது உங்களுக்கு திருப்தி கிடைக்கும். இந்த தாவா பணியை இஹ்லாஸாக அல்லாஹ்வுக்காக களத்துல இறங்கி நாம் செய்த பின்னால், நேர்வழியை நோக்கி மக்களை அழைத்த பின்னால் அல்லாஹ் உள்ளத்துல ஒரு அமைதியை கொடுப்பான். அப்ப அல்லாஹ் இருக்கிறத நம்மால உணர முடியும். என்னன்னே தெரியலம்மா, இனம் புரியாத சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. ஓ, அல்லாஹ்வுடைய பாதையில நான் அழைக்க போனதுடைய விளைவு அல்லாஹ் எனக்கு இந்த மகிழ்ச்சியை கொடுத்துட்டானா? இப்பதான் அந்த டேஸ்டே தெரியும். இவ்வளவு நாள் அது தெரியல. அது தெரிய தெரிய என்ன செய்வோம்? நல்லா வாங்க போம். அதுக்குள்ள நீங்க அது மட்டுமே உங்களுடைய சிந்தனையாக யாரை கூப்பிடலாம், ஒரு டைரியை போடுவீங்க,
பேனாவை எடுப்பீங்க, இவங்களை கூப்பிடலாமா அவங்கள கூப்பிடலாமா, யாரை கூப்பிட்டா வருவாங்க. இப்போ உங்களுடைய ஃபாலோப்லாம் ரொம்ப ஷார்ப்பாகிக்கிட்டே வரும். பெரிய மாற்றத்தை ரப்புல் ஆலமீன் தருமா. இப்போ நீங்க தொழுகைக்கு அழைக்கிறீங்க, நீங்க என்ன ஆவீங்க? இப்ப தள்ளாடிக்கிட்டு இருந்த உங்க தொழுகை சரியாகும். 4 பேருக்கு நீங்க கூப்பிட போறீங்க, புறம் பேசி கொண்டிருந்த நாவுகள் சரியாகும். அல்லாஹ் சீரமைச்சு விடுவான். சே, நம்ம தாவாவுக்கு மக்களை போய் அழைச்சிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம போய் அதை இதை ஃபித்னா பேசிக்கிட்டு இருந்தாக்கா அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாயிருவோம். நம்முடைய நாவுகள் சீராயிரும். இந்த பரக்கத்தால் அல்லாஹ்வுடைய அருளால் நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தீராத பல சங்கடங்களை அல்லாஹ் நாடினால் நிறுத்தி விடுவார். அதான் உதுக்குருணி அது குறுக்கும், மறக்கவே கூடாது. அதை ஒரு அடியாருக்கு நீங்கள் உதவி செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றான். ஒரு அடியானுக்கு செய்கிற உதவியிலேயே பெரிய உதவி அவனை சுவனத்துக்கு செல்லுகின்ற பாதையை காட்டுவதா இல்லையா? அது எவ்வளவு பெரிய பாக்கியமிக்க ஒரு பணி, நபிமார்கள் செய்த பணி. இந்த பாதையில இந்த பணியில நாம் மௌத்தா போனா ஷஹீதுடைய அந்தஸ்துங்க. இன்னும் சொல்ல போனா போர்க்களத்துல வெற்றி பெறுவதை விட எது சிறந்தது? மௌத்தா போனதுக்கு தான் பெரிய தர்ஜா, அப்படித்தானே? அப்ப நான் போய் சொல்றேன்னா, சொல்லி வந்தா அல்ஹம்துலில்லாஹ், வரலனாலும் அல்ஹம்துலில்லாஹ். அது என் கையில இல்லை. அது அல்லாஹ் நாடுனா என்ன செய்வான், உங்களுக்கு நேர்வழியே போடுவான். நம்ம ரிசல்ட்டை பார்க்க கூடாது. நம்ம சொன்னோமா, அல்லாஹ்வுடைய தூதர் வருத்தப்படுறாங்க, இந்த மக்கள் நரகத்துக்கு போயிருவாங்களே, கவலைப்பட்டு அல்லாஹ் சொல்றான், உன்னையே நீ மாய்த்திக்க போல இருக்க. அப்படி நம்ம உளமாற நேசிச்சு இந்த மக்களுக்கு நம்ம தாவா பண்ணி செய்யறோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக துவா செய்ய ஆரம்பிக்கும். நீங்க அல்லாட்ட, யா அல்லாஹ், அவங்களுடைய உள்ளத்துல மாற்றத்தை கொடுத்து, ஏங்க எல்லாமே அல்லாஹ்வால நடக்குதுங்கிறது தாங்க அடிப்படை. அதை கரெக்டாக அவங்கள்ட்ட சொல்லி நான் கேட்குறேன், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களா இல்லையா? எதிரியா இருக்கும்போது கேட்குறாங்க. வாள் எடுத்து போரிட்டு என்ன செஞ்சாங்க, களத்தில் நின்றாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்துக்கு வர வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்களே. நம்ம அல்லாஹ்ட்ட அப்படி கேட்குறோமா? யா அல்லாஹ், நான் இவங்களுக்கு ஃபோன் போட போகிறேன், அவங்க உள்ளத்தில் நீ ஒரு விசாலத்தை கொடு. அல்லாஹ் தானேங்க உள்ளத்துல விசாலத்தை கொடு. நான் நாடியவருடைய உள்ளத்தை என்ன செய்வேன், சுருக்கிடுறேன். நான் நாடியுடைய உள்ளத்தை விசாலமாக்கிறேன். உள்ளங்கள் யாருடைய கையில இருக்கு? யா முக்கல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனிக்க. உள்ளங்களை பிரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை இந்த மார்க்கத்துல உறுதியாக்கிவேன்னு கேட்கிறோமே, அதுல இருந்து என்ன தெரியுது? ஏன் உள்ளம் இல்லை, எல்லா உள்ளத்தையும் யார் தான் உறுதியாக்கி வைக்கணும்? அல்லாஹ் தான் உறுதியாக்கி வைக்கணும். நம்ம கேட்கும் போது என்ன கேட்டுருணும்? யா அல்லாஹ் வரவே, யா அல்லாஹ், நான் சொல்றது கொள்றது அது சக்சஸ் ஆகும், ஃபெயிலியர் ஆகும், ஆனால் நீ நாடுனா அவங்க வந்துடுவாங்க. எப்படி கேட்குறாங்க பாருங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் தான் அந்த காபாவுடைய அடித்தளத்தை உயர்த்த சொல்கிறான். அவங்க என்ன செய்கிறாங்க, காபாவுடைய அடித்தளத்தை உயர்த்திட்டு அல்லா இடத்துல கேட்குறாங்க, இறைவா இந்த பணியை நீ ஏற்றிக்கொள்வாயாக. அப்போ அல்லாஹ்விடத்துல ஒவ்வொன்றையும் செஞ்சு செஞ்சு கேட்கறது, அல்லாஹ்வுடைய உதவியை கேட்கறது, இதை செய்ய செய்ய நமக்கு என்ன ஆகும்னா, அந்த ஒரு பரக்கத்தை நம்மால் உணர முடியும். விசாலமாக்கி தருவான் அல்லாஹ், ஒரு களத்தை நமக்கு பெருசாக்கி தருவான். முன்னாடி கேட்கணும், பின்னாடி கேட்கணும், அல்லாஹ்ட்ட துவா செஞ்சு அவங்க பேரை சொல்லியே கேட்கணும். நீங்க பாருங்க, செஞ்சு பாருங்களேன், அல்லாஹ்வுடைய அருளால மிக நிச்சயமாக நல்ல மாற்றங்களை ரப்புல் ஆலமீன் தருவான். அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதையெல்லாம் ப்ரொசீஜராக பண்ணிட்டோம், வரல அல்ஹம்துலில்லாஹ். அவனுக்கு அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டணும், அவங்களுக்கு தான் காட்டுவான். அப்படிங்கிறத நாம புரிந்து கொண்டு இப்போ தாவா பணிக்கு நம்ம என்ன செய்யணும், முஸ்தீப் எடுத்து ஆர்வமாக செய்யணும். கூப்பிட்டுக்கிட்டே இருங்க, அல்லாஹ் ஒரு பெரிய மாற்றத்தை நமக்கு தருவான். அப்படி பண்ணுவோமா இன்ஷா அல்லாஹ்? அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ் நமக்கு, அல்லாஹ் ஒருத்தன் இருக்கானா, திருப்பி கேள்வி வந்துருச்சாங்க, ஏன் இருக்கான்? அவனை வணங்குவதற்காக. அந்த வணங்குவதற்காக உள்ள அமல்களிலேயே ரொம்ப சிறந்த அமல் தான் இந்த தாவா பணி. தொழுகை எப்படி நமக்கு ஒரு தலையாய ஒன்றாக இருக்குதோ, அந்த தொழுகை இறை வணக்கத்திலே சிறந்ததாக ஒன்று இருப்பதை போல மனிதர்களிடத்தில் நேர்வழி எடுத்து சொல்லக்கூடிய பாக்கியமிக்க ஒரு பணியை நாம கையில் எடுத்தோம்னா நம் வாழ்க்கை, நம் குடும்பம், இந்த சமூகம் ஒரு சீரமைப்பை நோக்கி வந்துடும். அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த நேர்வழியான அமானிதத்தை சுமந்து கொண்டு அதை மக்கள் மத்தியிலே எடுத்து வைக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாகிரது வானானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.